பிரைஸ் த லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென், ஹalleluya, பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, பிரதர், நான் பாவக்கட்டில் இருக்கின்றேன், இந்த பாவத்திலிருந்து யார் எனக்கு விடுதலையை தருவார்? இந்த பாவத்தின் வழியாக நான் சாபத்திலே, அதாவது வருமானம் இல்லாத நிலையிலே, குடும்பத்திலே கடன் பாரத்திலே, குடும்ப சமாதானம் இல்லாத நிலையிலே, மற்றவர்களோடு ஒரு பிரிவினையில் இருக்கின்றேன். இந்த பாவத்தை யார் எனக்கு போக்குவார்? இந்த பாவத்திலிருந்து ஒரு விமோச்சனம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று கவலையோடு இருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். சகோதர சகோதரிகளே, நாம் பாவ மன்னிப்பை பெற்று அற்புதத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமென். இதை நம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த மத்தேயு 9ஆம் நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது திமிர்வாதத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை படுக்கையிலே 4 பேர் கூட்டிக் கொண்டு வரும் பொழுது வீடு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றாங்க, உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எப்படியாவது சுகத்தை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி கயிறை கட்டி கீழே இறக்குறாங்க. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை கண்டு, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு மத்தேயு 9:6 சொல்கின்றார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்கின்றார். உடனே அவன் எழுந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கின்றான். இங்கே நாம் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்க வேண்டும் என்றால் முதலில் அதற்கு தடையாக இருப்பது அவனுடைய பாவம். ஆண்டவர் அதை அறிந்து முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னிப்பை கொடுத்து அவனுக்கு அடுத்த பிறகு விடுதலையை கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மை ஆசீர்வதிக்க தடையாக இருப்பது நம்முடைய பாவம். சகோதர சகோதரிகளே, அந்த பாவத்தை இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்து பாவ விமோச்சனத்தை கொடுத்து இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகின்றார். நீங்கள் நினைத்து பார்க்காதபடி அவனுக்கு அந்த சுகத்தை கிடைத்தது போல உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். இன்று நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.